வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி ரிவ்யூ. தமிழ் சொல்லுடைய என்ன மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போறோம்னா, தேஜா சஜா, ரித்விகா நாயக், மஞ்சு மனோஜ் இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் தெலுங்கு ஃபேண்டசி ஃபிலிமாக வெளியே வந்திருக்கிற மிரா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மிரா இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இந்த படத்தில் ரொம்ப ஜென்ரேஷனாக ஒரு 9 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாதுகாத்துட்டு வர்றாங்க. அந்த 9 புக்கையும் நம்ம எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் களத்தில் இறங்குறான். இந்த 9 புக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது ஆட்டையை போட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக இல்லாம் கடவுள் ரேஞ்சுக்கு ஆகிட்டு நம்ம இந்த உலகத்தை நம்ம இஷ்டப்படி ஆட்டி படைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையில் புக்கை அபரிக்க இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நல்லதெல்லாம் நடந்தது இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி VFX வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டாப் நாச்சாக இருந்தது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோ அண்ட் காமெடி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் மிராய் அந்த கையில் இருக்கும்போது ஒரு 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வருவாங்க ஹீரோவை, அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் அந்த பறவைக்கும் ஹீரோக்கும் நடக்கிற அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கேப்சரில் வர அந்த பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டில் வர அந்த மோஷன் கேப்சர் மூமெண்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்தை கார்த்திக் கட்டம்னி அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா இயக்கி இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டருக்காக சினிமாட்டோகிராஃபர். இவரோட சினிமாட்டோகிராஃபியில் படம் விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் டீமோட ஒர்க் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனிங் டீமோட ஒர்க் ஆகட்டும், அதே நேரத்தில் மேக்கப் டீமோட ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. அதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி அமேசிங்காகவும் நமக்கு பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு டாப் நாச்சாக இருந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக கொடுத்தது. குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோவை யார் பண்ணிப்பேன்னா தேஜா சஜா. இவர் நீங்கள் ஹனுமான் படம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணியிருக்கிறாப்புல. இதை கட்டு ரித்விகா நாயக் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக சில இடங்களை தவிர மற்ற இடத்துல அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மஞ்சு மனோஜ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக பண்ணியிருப்பாப்புல. அவர் பண்ண வில்லன் ரோலு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங்கான வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த ரைட்டிங்க்கு ஏற்ற ஒர்க்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த ஹீரோ அண்ட் வில்லனுக்கு நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், VFX ஒர்க் ஆகட்டும், அதே நேரத்தில் அந்த மிராய்க்கும் ஹீரோக்கும் சண்டை ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை வர அந்த போர்ஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கும்போது விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் சவுண்ட் டிசைனிங் ஒரு ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் டீமில் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் ஹர்ஷா பூஜா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் எங்கெங்கெல்லாம் என்னென்ன தேவையோ அங்கங்கெல்லாம் இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 60 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வந்ததே மிகப்பெரிய விஷயம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராகவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் இவங்க 3 பேரை தவிர ஸ்ரேயா சரண் நம்ம விஜய் படத்தில் ஹீரோயினாக இருப்பார் இல்லைங்களா, அவங்களா இருக்கட்டும், அதே நேரத்தில் ஜெயராம் ஆகட்டும், ஜெகபதி பாபுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த ரோலை அவங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற அந்த VFX ஒர்க்கு, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கிளைமேக்ஸில் வர அந்த கூப்ஸ் பம்ப்ஸான மூமெண்ட்டு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக இந்த படத்தில் நம்ம நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கும்ஃபு, அவதார் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. எடுத்தது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு இந்த டைமுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி ரொம்ப அமேசிங்காகவும் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற குறைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் குறை என்னன்னு சொல்லணும்னா, இந்த படத்தில் நடுவில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கதை நகராது, ஒரே இடத்துல சுற்றி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியும். ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் லவ்வர்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தில் யாருமே கொடுத்த காசுக்கு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. ஃபேண்டசி லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் போய் தேட்டரில் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பயங்கரமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஓவராலாக இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4.3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். கண்டிப்பாக சூப்பரான படம். கண்டிப்பாக தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்க வேண்டிய படம். லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு படம். கிராஃபிக் ஒர்க் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.